எது கர்த்தருக்கு பயப்படுற பயம் அல்ல? ஃபேக் ஃபியர் ஆஃப் காட். வெளியில பாக்குறது கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை போல இருக்கும், ஆனா உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுற பயம் அல்ல. அப்படி நமக்கு காணப்படுதா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு நடுங்குதல் என்று சொன்னால் அவரை பார்த்து நடுங்குதல் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுறது, கர்த்தருக்கு நடுங்கிறது அப்படின்னு சொன்னா அவரை கண்டு நடுங்குதல் அல்ல, அவருடைய வார்த்தையை அறிந்து நடுங்குதல். கர்த்தரை கண்டால் யார் நடுங்காம இருப்பாங்க? சிந்தித்து பாருங்க. தேவன் இந்த பூமியில மனுஷனாக வெளிப்பட்டா, ஒரு மனுஷனா இந்த பூமியில உள்ளவனா அவரை பார்த்து யாருமே பயப்பட மாட்டாங்க, அப்படிதானே? யோவான் என்கிறதான ஒரு மனுஷன் 3.5 வருஷம் அவரோடு கூட நடந்தான். இயேசுவானவர் ஒரு மனுஷனாய் காணப்பட்ட போது அதே யோவான் தான், வேற ஒருவன் அல்ல, அதே யோவான் தான் வெளிப்படுத்த விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல போய் வாசிக்கும் பொழுது அவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்தானா. அதே கர்த்தர் தன்னுடைய மகிமையை கொஞ்சம் காண்பிக்கும் போது அந்த யோவானால தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்ப கர்த்தரை பாத்தீங்கன்னா நேரா பார்த்து பயப்படுறதுக்கு பேர் பயம் அல்லங்க. பார்க்கிறவன் எல்லாம் பயப்படுவான், பார்க்கிறவன் எல்லாம் பாதத்துல விழுவான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கண்டு, அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து ஒருத்தன் நடுங்கிறான் பாருங்க, அதை தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம் என்று சொல்லி. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் விவரமாய் வாசிக்கிறோம். யாக்கோபு 2:19, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். விசுவாசிக்கிறோமா இல்லையா? நம்மளை பார்த்து பேசுறது போலயே இருக்குல்ல. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லதுதான், ஏன்னா சத்தியத்தை நீ அறிந்து விசுவாசிக்கிறாய். அப்படி செய்யறது நல்லது. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆனால் நாம தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து நம்ம நன்மையான ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். வேதம் சாட்சி கொடுக்கிறது நல்லது. பிசாசுகளும் அப்படி விசுவாசித்து நடுங்குகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பிசாசுக்கும் தெரியும் இந்த காரியம், தேவன் ஒருவர் உண்டென்றும் அவருக்கு முன்பாக நடுங்க வேண்டும் என்று சொல்லியும் பிசாசுக்கு தெரியும். ஆனபடிதான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த தெய்வத்தை கண்டு நடுங்குவதுக்கு பேரு தெய்வ பயம் அல்ல. இந்த தெய்வம் உங்களை நோக்கி அனுப்புகிற அந்த வார்த்தை, அந்த வசனத்தை நீங்கள் அறிந்து கொண்டு உங்களுக்கு அது புரிந்ததுன்னா நீங்க நடுங்குறீங்க பாருங்க. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க பாருங்க, அதை தான் அவர் தெய்வ பயமாக பார்க்கிறார். உனக்கு முன்பாக அவர் தோன்றி நின்று உன்னை பயமுறுத்தி அவருடைய பாதத்துல உன்னை விழ வைத்து நடுங்க செய்கிற தெய்வம் அல்ல அவரு. அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பும் போதே அது அவர் அனுப்பின வார்த்தை என்று சொல்லி அறிந்து கொண்டு நீ நடுங்குவாயானால் உண்மையாக தெய்வத்துக்கு பயப்படுறதான பயம் உனக்குள் காணப்படுகிறது என்று சொல்லி அர்த்தம். இல்லை என்று சொன்னார் பிசாசு நடுங்குறதற்கும் தேவ மனுஷன் சொல்ற ஒருத்தர் நடுங்குகிறதற்கும் ஒரு வித்தியாசமே இல்லை என்பதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 66:2, என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் என்று சொல்லுகிறதான தெய்வம் வேறொரு தெய்வம் அல்ல, கர்த்தர் என்று சொல்லப்படுகிறதான தெய்வம். அவர் சொல்லுகிறார், என்னுடைய கரம் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது, நான் சிருஷ்டித்தபடினால இல்லாதவைகள் எல்லாம் உண்டாயின என்று சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இந்த வசனத்தை நீங்கள் எவ்வளமாய் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அவர் சொல்லுகிறார், என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்தபடினா. அவர் பார்க்கிறார் எல்லாமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதா இருக்குது, ஒண்ணுமே இல்லாம இருந்தது, இப்ப எல்லாம் உண்டானதாய் காணப்படுது, தோன்றி இருக்கிறது. ஆனா சொல்றாரு அவரு, ஆனாலும் இவளெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கேன், ஆனாலும் ஆவியில் நொறுங்குண்டு, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு ஒருத்தன் நடுங்குவான்னா அவனை தான் நோக்கி பார்ப்பேன். அப்படின்னாலும் எல்லாரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார், ஆனால் அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறான் பாருங்க. அந்த வசனத்தை அறிந்து கொள்ளுகிறான் பாருங்க, புரிந்து கொள்ளுகிறான் பாருங்க. சிறுமைப்பட்டு, ஓ என்னுடைய நிலைமை எப்படியே காணப்படுதான், சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு அந்த வசனத்துக்கு நடுங்குறான் பாருங்க. ஆண்டவர் சொல்றார், அவனை நோக்கி பார்ப்ப. அர்த்தம் தெரியுமா? அவனை ரட்சிப்பதற்காக, அவனை ஆசீர்வதிப்பதற்காக, அவனை என்னோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக நோக்கி பார்ப்பான் ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய கண்களில் இருந்து எதுவுமே அதை மறைத்துக் கொள்ள முடியாது. அதாவது சிருஷ்டிப்புகள் அவருடைய கண்களில் இருந்து தன்னை மறைத்துக் கொள்ள முடியாது. மனுஷனும் அப்படிதான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையோ, எல்லாம் நான் உண்டாக்கினதா இருந்தாலும் நான் யாரை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கிறதுக்காக யாரை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா, ஆசீர்வதிக்கிறதுக்காக யாரை நோக்கி பார்ப்பேன், சமாதானம் தருவதற்காக யாரை நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா, சிறுமைப்பட்டு என்னுடைய வசனத்தை பார்த்து தன்னுடைய நிலையை உணர்ந்து
மனம் திரும்பும்படியாக ஆவியிலே நொறுங்குண்டதான ஒரு பாத்திரத்தை தான், அப்படிப்பட்ட மனுஷனை தான் நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்றார். அப்படிதான் சொன்னேன், அவர் வசனத்தை அனுப்பும் பொழுது, அவர் சுவிசேஷத்தை அனுப்பும் பொழுது, அது பிரசங்கமாய் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவரை கண்டால் நடுங்குவேன், ஆண்டவரை எனக்கு வந்தால் சொன்னால் நடுங்குவேன் என்று சொல்லி கொண்டு இருப்பீர்கள் சொன்னார். அது பிசாசினுடைய பயம் என்று அர்த்தம். நீங்க உண்மையாக பயப்படுகிறோம் சொன்னால், அந்த தேவனுடைய வார்த்தை என்று சொன்னாலே நீங்க அந்த வார்த்தைக்கு நடுங்கி உங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆனபடினால் தான் யாக்கோபு கம்பேர் திஸ் ஹியூமன் பீயிங்ஸ் வித் ஈவில் ஸ்பிரிட்ஸ். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம யாரோடு கூட தான் நம்மளை கம்பேர் பண்ணணும்? நம்முடைய தேவனுடைய ஸ்பாவம் நமக்குள் வந்திருக்கிறதா என்று சொல்லி கிறிஸ்துவோடு கூட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கணுமே ஒழிய, அவரை முன்னுதாரணமா வைக்க வேண்டுமே ஒழிய, பிசாசுக்கு ஒப்பிட்டு பேசுகிறதான நிலைமை நம்முடைய ஆத்துமாவுக்கு வரக்கூடாது.